ஹாய், வெல்கம் பேக் டு ஈஷு வேர்ல்ட். இந்த வீடியோ கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸோட வீடியோ தாங்க. இது போட்டிங்கில் போயிட்டுருக்கோம். இந்த போட்டிங்க்கு 100 ருப்பி 300 ருப்பி அப்படின்னு க்யூ இருக்குது. 300 ருப்பி அப்படிங்கிறது ஸ்பெஷல் க்யூங்க. 100 ருப்பியில் பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தைங்க வச்சுருக்கவங்க போக முடியாது. இதில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள், சூப்பராக தெரியுது. இந்த 300 ருப்பி க்யூவில் டிக்கெட் பக்கத்துலேயே புக் பண்ணி தராங்க. நம்ம ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். இப்படி தான் நாங்கள் இங்கேருந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு இப்படி தான் போகணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் நம்ம போட்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் அந்த கரைக்கு ரீச் ஆக முடியும். நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டுருந்தது போட்டு, ஸ்லோவாக. நல்லா இருந்தது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் பிளேஸை. பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. போட்டில் போகும்போது சேஃப்டி கோட் போட்டுட்டு தான் கண்டிப்பாக போகணும். நாங்களும் அப்படி தான் போயிருந்தோம். கன்னியாகுமரியில் இன்னும் நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் இதை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். காரில் பிளான் பண்ணி வரவங்க எல்லா இடத்தையும் விசிட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வட்டக்கோட்டை இருக்குது, ஒரு 6 கிலோமீட்டரில். பார்க்கவே நல்லாயிருக்கும். ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துல தான் கீழே இருக்கும் பக்கத்தில். இது வந்து விவேகானந்தர் மண்டபம் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு பக்கத்தில் தான் இருக்கோம். பாருங்கள், ஸ்டாச்சுக்கு பேக் சைடு ஃபீட், அதோட சிலையோட பாதமே பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்கு மேலே இருக்குது. அவ்வளோ பெரிய சிலை அந்த கடலுக்குள்ளே. பார்க்கவே அப்படியே மெய் சிலிர்க்குது எனக்கெலாம். அப்படி இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் மெமரிஸ்க்கு. பசங்க தான் நல்லா போகணும், உள்ளே போகணும், கடலுக்குள்ளே பக்கத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. இருந்தாலும் சேஃப்டிக்கு விடலை. அங்கே பக்கத்தில் போலீஸ்லாம் போகக்கூடாது, உள்ளே ரொம்ப போகக்கூடாதுன்னு சொல்லி அலோவ் பண்ணலை. நாங்கள் சும்மா பக்கத்துலேயே இருந்து லைட்டாக கால் நினச்சிட்டு அப்படியே தூரமாக நின்று பார்த்துட்டு அப்படி வந்தோம் நாங்கள். இந்த மாதிரி பிளேஸெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. மார்னிங் சன்செட் பார்க்குறவங்க இயர்லி 5:30 அலோவ் பண்ணுவாங்க, பார்க்கலாம். நாங்கள் ஆனால் போட்டிங் போகிறதுனால ஒரு 7 o'clock போல் தான் ரெடியாகியே நாங்கள் வந்துட்டு சன்செட் பார்த்துட்டு அப்படியே இந்த போட்டிங்க்கு க்யூவில் நின்றுட்டோம் டிக்கெட் புக் பண்ண. ஒரு வழியாக நம்ம கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இயர்லி மார்னிங் வந்ததுனால கொஞ்சம் கிளாஸ் பிரிட்ஜெல்லாம் கொஞ்சம் மங்கலாக தான் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ஸ்னோனால் இப்படி ஒரு மாதிரி டல்லாக மங்கலாக இருந்தது. இதுவே நீங்கள் வெயில் டைமில் ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுலேயும் போயிட்டுருந்தோம். இப்படி தான் இருந்தது. எனக்கு போகவே கொஞ்சம் பயமாக இருந்தது. பயமாக இருக்கவங்க பக்கத்தில் கார்பெட் இருக்குது, மேட் இருக்குது, அதுலேயும் போய்க்கலாம் சைடில். சூப்பராக இந்த ட்ரிப்பை இப்படி தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பாருங்கள், கீழே அந்த அலை அடிக்கிறதுலாம் தெரியுது. ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவங்களாம் சூப்பராக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், பிரகதீஷ்லாம் ஜாலியாக போயிட்டுருக்கான். இப்படி தாங்க இருக்கும் கிளாஸ் பிரிட்ஜு. நம்ம வீடியோவில் பார்க்குறப்ப நமக்கு தெரியல, ஆனால் அதில் ரியலாக ஒர்க் பண்ணுறப்ப தான் தெரியுது. அது கண்ணாடி உடஞ்சி கீழே விழுந்துட மாட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பயமாக இருந்தது கொஞ்சம். இருந்தாலும் ஓகே, சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இந்த கன்னியாகுமரி பிளேஸு அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கவே போர் அடிக்காது எத்தனை தடவை போனாலும். இந்த விவேகானந்தர் மண்டபமும் அதே மாதிரி தான், ரொம்ப கூலிங்காக அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. தியான மண்டபம், புக் ஷாப்பு அப்படின்னு சொல்லி மண்டபத்து பக்கத்தில் வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு இந்த கடலில் பார்க்க எவ்வளோ நேரம் பார்த்தாலும் போர் அடிக்காது. அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா சுற்றி பார்த்துட்டு இந்த கடலில் தான் நாங்கள் வந்து ரொம்ப ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா மறக்க முடியாத பிளேஸில் இதெல்லாம். நல்லா வெளியவே தான் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஜில்லுன்னு காற்று பார்த்திங்கன்னா சம்டைம் ஒரு மாதிரி அப்படியே ஃபீலாக இருந்தது.
வங்கக்கடல், அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் இந்த முக்கடல் சந்திக்கிற இடம் அழகோ அழகு. அதான் நம்ம கன்னியாகுமரி பிளேஸு. இன்னும் இங்கே நிறைய பிளேசஸ்லாம் இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு. வட்டக்கோட்டை போர்ட்டுன்னு சொல்லி அங்கேயும் இந்த மாதிரி முக்கடல் சந்திப்புலாம் நிறைய பிளேஸ் இருக்குது. ஃபோட்டோஷூட் வீடியோவுக்கு அழகாக இருக்கும். காரில் இருக்கவங்க சூப்பராக போயிட்டு வரலாம். நாங்களும் போனோம், ஆனால் அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணலை. டைமும் இல்லை, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு ட்ரெயினுக்குன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் முட்டம் பீச்சு, சங்குதுறை பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸு, சுசீந்திரம் டெம்பிள், ஜாயின் டெம்பிள், பகவதி அம்மன் டெம்பிள், இந்த மாதிரி பத்மநாபபுரம் பேலஸு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளேசஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். குழந்தைங்கள வச்சுட்டு எங்களால் ரொம்பவும் போக முடியல. நாங்கள் இந்த பீச்லேயே சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் காந்தி மண்டபம் கூட இருந்தது. எங்களால் ஃபுல்லாக போய் பார்க்க முடியல, ஏன்னா இங்கேயே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் 2-3 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறவங்க இருந்து சுற்றி பார்க்கலாம். நாங்கள் 2 நாள் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டைம் இல்லை, இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்தாச்சு. வீடியோ பிடிச்சது